Hi friends, Tamil மக்கள் அனைவருக்கும் பிரியமான பிரியாவின் தமிழ் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது MI 11T ஓட லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் Realme Pad and Realme 8s, Realme 8i இதனோட லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு. அதோட Realme 8s ஓட ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிவீல் ஆயிருக்கு. அது என்ன அப்படிங்கறதையும் பார்த்தறலாம். எலக்ட்ரிக் கார் லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறதையும் பார்த்தறலாம். இன்னும் பல டெக் நியூஸ் பார்த்தறலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வேர்ல்ட் சிப்பஸ்ட் எலக்ட்ரிக் கார் லான்ச் பண்ணிருக்காங்க. இது சைனால ஃபர்ஸ்ட் சேல் அவைலபிளா இருக்கு. எலக்ட்ரிக் K5 இந்த பேர்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட டிசைன் பாத்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ஆட்டோ மாதிரி தான் இருக்கு. கார்னே சொல்ல முடியாது. நம்ம ஊர்ல எப்படி ஆட்டோ இருக்குமோ அதே சைஸ்ல தான் பார்க்கறதுக்கு இருக்கு. இதுதான் சீப்பஸ்ட் எலக்ட்ரிக் கார். இந்த காரோட லான்ச் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா $2100 லான்ச் பண்ணிருக்காங்க. இது இந்தியன் மணில கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய். இன்னும் சொல்ல போனா iPhone 12 Pro Maxோட ஒரு விலையில தான் இந்த கார் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு போனோட விலையில தான் ஒரு காரோட ரேட் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க டேக்லைன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆட் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா ஒரு போனோட விலை தான் காரு அப்படின்னு சொல்லி தான் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஜியோ போன் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன் செப்டம்பர் 10ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி எப்போ லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து 2 மாடல்ல லான்ச் பண்ண போறாங்க. ஜியோ போன் நெக்ஸ்டோட பேசிக் மாடல் வந்து 5000 இருக்கலாம். ஜியோவோட அட்வான்ஸ் மாடல் வந்து 7000 இருக்கலாங்கிற மாதிரி லான்ச் பண்றாங்க. இது வரைக்கும் பிரைஸ் வந்து ரூமர் பிரைஸ் தான் வந்துட்டு இருக்கு. வரைக்கு எந்த விதமான பிரைஸோட டீடைல்ஸ் வந்து எதுவும் இன்னும் வந்து அஃபீஷியலா எதுவுமே சொல்ல கிடையாது. இன்னும் ரகசியமா தான் இருக்கு. இன்னும் ஒரு 2 டேஸ்ல லான்ச் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் இது வரைக்கும் ரகசியமாவே தான் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ என்ன அப்படின்னா வெறும் 500 ரூபாய் இருந்தா போது இந்த ஜியோ போன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க வந்து 500 ரூபாய் கட்டி மொபைல் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். பட் மந்த்லி ஒரு வீக்லி இது வந்து அமௌண்ட் கட்டி பேலன்ஸ் அமௌண்ட் கட்டுற மாதிரி இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து யார் வேணாலும் இந்த போன் வாங்கலாம். வெறும் 500 ரூபாய் இருந்தா போது இந்த ஜியோ போன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல தான் இது கொண்டு வந்திருக்காங்க. ஜியோ போன் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவில் 6 மாசத்துக்குள்ள 5 கோடி ஸ்மார்ட் போன் வந்து சேல் பண்றதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஜியோ போன் நெக்ஸ்ட் மாடல் வந்து வெறும் 10%, அதாவது 4G ஸ்மார்ட் போன் வந்து ரொம்பவும் கம்மி பிரைஸ்ல வந்து சேல் பண்றதுனால கஸ்டமர் வந்து அதிகமா வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜியோ போன் அப்படின்னாலே வந்து ஜியோ போன் வந்து யூஸ் பண்ணாலே ஜியோ சிம் போட்டு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க லான்ச் பண்ண போறாங்க. அப்போ வந்து ஜியோ கஸ்டமர் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியா முழுவதும் இந்த ஜியோ போன் சேலுக்காக ரிலையன்ஸ் ஜியோ 4 பேங்கோட டைப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிரேமல் கேபிட்டல் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் DMI Finance இந்த 4 பேங்கோட டைப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜியோ ஃபைபர் போஸ்ட் பெய்ட்லையும் ஒரு புதிய பிளான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அவங்களோட அட்வான்ஸ் டேட்டர் ப்ரோக்ராம்ல இதுக்கு முன்னாடி 6 மாசம் இல்லைன்னா 1 வருஷம் பே பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து 3 மாசத்துக்கும் பே பண்ணிக்கலாம். இனிமேல் நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க 6 மாசம் இல்லைன்னா 1 வருஷம் பே பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்து நீங்க போஸ்ட் பெய்ட் வந்து 3 மாசத்துக்கும் பே பண்ணிக்கலாம். ஏர்டெல் யூசர்ஸ்க்காக நியூ ப்ரீபெய்ட் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. 3 ப்ரீபெய்ட் பிளான் கொண்டு வந்திருக்காங்க புதுசா. இது ஒரு காம்போ பேக் மாதிரி டிஸ்னி ஹாட்ஸ்டாரோட கொலாப் பண்ணி இந்த பிளான் கொண்டு வந்திருக்காங்க. 499க்கு 3GB டேட்டா 28 டேஸ், 699க்கு 56 டேஸ், 2798க்கு 365 டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜியோ அண்ட் வோடாஃபோன் மாதிரி ஏர்டெல்லும் டிஸ்னி ஹாட்ஸ்டாரோட கொலாப் பண்ணி இந்த 3 பிளான் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ரியல்மி செப்டம்பர் 9 அன்னைக்கு ரியல்மி ஸ்மார்ட் போன் அண்ட் பேட் ரெண்டுமே வந்து லான்ச் பண்ணலாங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீசர் ரியல்மி 8iக்கும் ரியல்மி 8sக்கும் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரியல்மி பேட்க்கும் லான்ச் டீசர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த லான்ச் ஈவெண்ட்ல அடுத்து 9 சீரீஸ்க்கு உண்டான லான்ச் டேட் வந்து ரிவீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. xiaomi 11T சீரியஸ் குளோபலா செப்டம்பர் 15 அன்னைக்கு லான்ச் ஆக போறதா டீசர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த டிவைஸ் இந்தியாவில் லிஸ்டிங் ஆயிருக்கு. 11T அண்ட் 11T Pro இந்த பெயர்ல லான்ச் ஆக போறதா இந்தியாவில் லிஸ்டிங் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல 11T Pro 120 வாட் சார்ஜரோட லான்ச் ஆகிற மாதிரி ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க.
ஸோ பிளாக் சிப் டிவைஸ், ஸோ அதனால பெஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜரோட லான்ச் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் குளோபலா, அதுக்கப்புறமா இந்தியாவிலையும் லான்ச் பண்ண போறாங்க இந்த ஸ்மார்ட் போன். Realme 8i, Realme 8s ரெண்டுமே ஒரு புதிய சிப்செட்ல லான்ச் பண்ண போறாங்க. இப்போ Realme 8s ஓட ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் ஒரு 5G சிப்செட்ல தான் லான்ச் பண்ண போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தின வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.